ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசி தரும்படி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், நீர் எங்கள் நடுவில் கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உடைய வல்லமை எங்கள் மெத்திலே காணப்படட்டும். இயேசுவே, தொடர்ந்து தேவ பிரசன்னத்தினாலே நாங்கள் மகிமைப்படும்படி கர்த்தரிடை கட்டி கொள்ளும்படிக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களை நடத்தி செல்லும். உடைய சித்தம் எதுவோ இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி அனைவருக்கு பயனுள்ளதாக இருக்க உதவி செய்வீராக. உமக்கு மகிமையும் கனமும் செலுத்துகிறோம். இசப்பா, நீ கிரியப்படும், நீ மகிமைப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். நீங்கள் இதனுடைய நன்மை ஓராண்டிலே ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிப்பீர்கள் என்ற ஒரு நன்மை. அது மாத்திரமல்ல, நானாக இருந்தாலும் சரி ஊழியக்காரன் தான், ஆனால் இதில் இருக்கிற வார்த்தை தான் என்னை வழிநடத்துகிறதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். அதே போல் நீங்கள் இதிலிருந்து உங்களுக்கு அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நேரடியான ஒரு ஜீவ ஊற்று இது தான், ஜீவ நீரோடு. ஆகவே இவைகளை தொடர்ந்து நீங்கள் இந்த வேதவசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இது ஒரு ஆரவாரம், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தான் இருக்கும். ஆகவே அவைகளை நீங்கள் நோக்காதபடி தேவனை மயப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் 2 ராஜாக்களின் புத்தகத்தை வாசிக்கிறோம். நேற்று தினத்திலே நாம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்தோம். இது ஒரு வரலாற்று அடிப்படையிலே இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய ஆகாஷின் 12ஆம் வருஷத்திலே ஏலாவின் குமாரனாகிய ஒசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிய சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை. அவனுக்கு விரோதமாய் அசீரியா ராஜாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஒசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். ஒசேயா எகிப்தியன் ராஜாவாகிய சேரா என்பவரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனை அசீரியாவின் ராஜா ஒசேயாவினிடத்தில் கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையில் வைத்தான். அசீரியா ராஜா தேசம் எங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். ஒசேயாவின் 9ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் வேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். எகிப்தியன் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழிருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களிலும் எல்லாம் தங்களுக்கு மேடைகளை கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை மீட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபங்காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்யத்தகாதது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்ததும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் என் கற்பனையின்படி என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசி ஞானதிஷ்டிக்காரர் எல்லாவரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கு யூதாவுக்கு திடசாட்சியை எச்சரித்து கொண்டிருந்தார். இருந்தும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமல் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர்கள் தங்கள் பிதாக்களுடைய பண்ணின அவருடைய உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவைகளைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பிட்ட விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள்.
அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடாக்க பண்ணி குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர்கள் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விட்டு போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதி ஆயிற்று. யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கை கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததி அறையெல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சேவிக்கும்படி அவர்கள் தமக்கு சமுத்திரம் விட்டு அகற்று வரையிலும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படி சிலர் தங்களை தேசத்தின் அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூக்குரிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயுமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவருடைய இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களை குடியேற்றினான். அவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டி கொண்டு அதன் பட்டங்களின் மேல் குடியிருந்தார்கள். அவர்கள் அருகே குடியேறின முதல் கர்த்தருக்கு பயப்படாததினாலே கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொண்டு போட்டது. அப்பொழுது ஜனங்கள் அசீரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றிவிட்ட ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவர்களை கொண்டு போடுகிறது என்று சொன்னார்கள். அதற்கு அசீரியா ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள். அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்கள் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்த கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் பட்டணங்களிலே சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளை கோவில்களில் வைத்தார்கள். பாபிலோனின் மனுஷர் சுக்கோத்து பெனோத்தையும் கூத்தின் மனுஷர் நேர்காலையும் ஆமாத்தின் மனுஷர் அசீமாவையும் ஆவிய தீபேகாசையும் தர்காக்கையும் உண்டாக்கினார்கள். செபர்வாயுமின் தேவர்களாகிய அத்மலேக்கும் அன்னமலேக்கும் தங்கள் பிள்ளைகள் அக்னியிலே தகனித்து வந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வேண்டி மேடைகளில் உள்ள கோவில்கள் தங்களுக்கு ஆராதனை செய்கிறது தங்களுக்குள்ள ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்து தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படி தாங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை. தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படியாகலும் கர்த்தரை சுருப்பத்திற்கு நேரிட்ட யாக்கோவின் புத்திரர் கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகலும் செய்கிறதில்லை. கர்த்தர் இவர்களோடைய உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் எகிப்திற்கு தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கு பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கு பலியிட்டு அவர்கள் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படி அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியையும் முறைமைகளின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியையும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாக இருந்த அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நான் உங்களுடைய பண்ணின என் உடன்படிக்கை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்ருவின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முந்தின முறைமையின்படியே செய்தார்கள். அப்படி அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் அவர்கள் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள்.
அதிகாரம் 18. 2ஆம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரனாகிய ஓசாயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயதாயிருந்து எருசலேமில் 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமார்த்தியாக அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீதன் செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரதோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அந்த தூபம் காட்டி வந்தால் அதற்கு நிகுஸ்தன் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கையை அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தியரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர்கள் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அர்னான் நகரம் பரியந்தமும் உரையாடிட்டான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசாயாவின் 7ஆம் வருஷத்தில் சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜாவாகிய சல்மனாசம் சமாரியாவுக்கு விரோதமாக வந்து அதை முற்றுகை போட்டார்கள். 3 வருஷம் சென்ற பின்பு அவர்களை அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசேயாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது. அசீரியா ராஜா இவைகளை இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அவர்கள் தங்கள் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அர்னான் சகல பட்டணங்களுக்கு விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசுல் அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போகும், நீர் என்மேல் சமத்துவத்தை சுமப்பேன், நீ சுமத்துவதை நான் சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா ராஜா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களாகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். காலத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளின் நிலைகளிலும் தான் அழுத்தத்திலிருந்து பொன் கதவுகளை கலட்டி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஆகலும் அசீரியா ராஜா லாகீஸிலிருந்து தார்தானையும் ரப்சாரியையும் ரப்சாக்கையும் பெரிய சேனுடைய எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையில் வெளியில் உள்ள மேல்குளத்து சாலகத்தண்டையில் நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கமின் அரணை விசாரிப்புக்காரனும் செப்பனா என்னும் சம்பிராதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக இன்னும் கணக்கனும் அவரிடத்துக்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கை அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டு என்று நீ சொல்லுகிறாய், அது வாய்ப்பேச்சாய் என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேலும் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? இதோ நெறிந்த நாணலை ஆகிய அந்த 5 எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருகி போகும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுகிறீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவே எசேக்கியா அகற்றி யூதாவை எருசலேமை நோக்கி எருசலேமிலிருந்து இந்த பலிபீடத்தின் மேல் பணியுங்கள் என்றான். நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சபதம் கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரில் ஒரு
தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வருவார்கள் என்று இப்படி நம்புகிறாய்? பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் என்னோடு சொன்னாரே என்றார். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீமும் செப்னாவும் யோவாவும் ரப்சாக்கையும் பார்த்து, உமது அடியாருடைய சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அங்கு ஆலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களுடைய யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கை, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்தில் தங்கியிருக்கிற மனுஷர் இன்றைக்கு அல்லாமல் ஆண்டவன் இன்றைக்கு உன்னதங்கமா என் ஆண்டவன் இந்த வார்த்தையை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கை நின்று கொண்டிருந்த யூத பாஷையில் உரத்த சத்தமாக, அசீரிய ராஜாவுடைய மகாராஜாவின் வார்த்தையை கேளுங்கள், இசைக்கா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி இசைக்கு உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவார், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். இசைக்கு அவன் சொல்லை கேளாதிருங்கள். அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள், நான் வந்து உங்களை உங்கள் தேசத்திற்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டத்தும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசம் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள், விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? ஆமாத், அர்பாத் பட்டணங்கள் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனாக எல்லா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை தன் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொல் என்றான். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதித்திரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மை விசாரிப்புக்காரனும் செப்பனா என்னும் சம்பிராதியும் ஆசாபின் குமாரன யோவாக்கு என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கையின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். அதிகாரம் 19. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதாய செப்பனாவையும் ஆசாரிகளின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசா என்னும் தீர்க்கதரிசியிடத்தில் ரெட்டுடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நான் நெருக்கமும் கடிதமுமான தூஷணமும் அறிவிக்கிற நாள் பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவுக்கு தன் ஆண்டவனாகி அனுப்பப்பட்ட ரப்சாக்கை கொள்ள வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாக இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீரார் என்று எசேக்கியா சொல்லச் சொன்னார் என்றார்கள். இது நிமித்தம் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்தால் நீர் கேட்டதுமான வார்த்தையினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு அந்த தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்கு அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகிசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்பி எசேக்கியாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்று, எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போவதில்லை என்று நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எந்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேவர்களையும் சங்கரித்த செய்து நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ
என் பிதாக்கள் அழித்து விட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேபையும் தேலாசாரியிலிருந்து ஏதோனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனாயிவா பட்டணங்கள் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். இசைக்கியா ஸ்தானாதிபதியின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனின் நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்தருளும். சனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தை நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டு மீது அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே, ஆகியால் அவைகளை நீர்த்துளி ஆக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோசின் குமாரன் ஆகிய ஏசாயா இசைக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது வசனமாவது, சீயோன் குமார்த்தியாகிய கன்னியஸ்திரி உன்னை இழந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறார். எருசலேமிலே குமார்த்தியுடன் பின்னாலே தலையை துலுக்குகிறார். யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சந்தேகத்தை உயர்த்துகிறாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமானவனே, உன் கண்களை மேட்டுமையாக ஏறெடுத்தாய். உன் ஸ்தானாதிபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து உன் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கு லிப்னோன் சிங்காருக்கு வந்து ஏறினேன். உயரமான கேதுரு மரங்களை உச்சிதமான தேவதாரி விருட்சங்களை நான் வெட்டி அதன் கடையாந்தராக தாவரம் மட்டும் அதன் செழுமையான வளம் மட்டும் வருவேன் என்றும், நான் அந்நிய தேசங்களிலே கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்களிலும் அரணிப்பான இடங்களிலே அகழிகள் எல்லாம் வருமளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்த பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சங்காரம் பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கையினவர்களாகி கலங்கி வெட்டப்பட்டு வெளியின் பூண்டுகள் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் நியாயத்தில் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ உனக்கு விரோதமாக கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயில போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்தில் விதைத்து அறுத்து திராட்சை தோட்டத்தை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தால் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாக இருக்கிறவர் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சீயோனுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியாவுக்கு ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்தில் பிரவேசிப்பதில்லை, அதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுகிறதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்ட அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்து பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜா சனகரிப்பு பிரயாணப்பட்டு திரும்பி போய் தினிமையில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய இஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற பொழுது அவன் குமார்த்தியாக அத்தரமேலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு ஆராராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய ஏசாரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். வாசிக்க வேண்டிய பற்றி வாசித்தோம். ஜெபிப்போம்.
அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வேதவாசி நிகழ்ச்சி ஆசீர்வதிக்கு தண்டி உடைய நாம் மைப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசுனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.